தமிழகத்தில் உள்ளாட்சி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியுள்ளது. கோவை, தூத்துக்குடி மாநகராட்சிக்கான மேயர் பதவி மற்றும் அரக்கோணம், கடலூர், விருத்தாச்சலம், ராமநாதபுரம் உட்பட 4 நகராட்சி தலைவர்கள், 6 பேரூராட்சி தலைவர்கள் உட்பட 530 உள்ளாட்சி பதவிகளுக்கான இடைத்தேர்தல் பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியுள்ளது. மாலை 5 மணி வரை நடைபெறும் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக, பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிடுகின்றன. தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள 14 வகையான ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி வாக்காளர்கள் தங்களது வாக்கை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் 5000 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எனினும் அதில் யாருக்கும் வாக்களிக்க விரும்பாதவர்களுக்கான நோட்டா பட்டன் பொருத்தப்படவில்லை. அதற்கு பதிலாக 49O படிவத்தை பூர்த்தி செய்து வழங்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் நடைபெறும் பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இன்று பதிவு செய்யப்படும் வாக்குகள் அனைத்தும் 22ஆம் தேதி எண்ணப்படுகின்றன.